ஹலோ வெல்கம் டு மை சேனல் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதே நம்ம வீடு, இதே நம்ம வீடு சீக்ரெட் பிளேஸு. ஐயோ பாருங்க, ஹலோ காய்ஸ். இப்போ பார்த்தா நம்ம நெதர் போர்ட்டலுக்கு போக போகிறோம். நெதருக்கு அவ்வளோதான். நெதர் உலகத்தில் நம்ம என்ட்ராக போகிறோம். என்ட்ரானதுக்கப்புறம் அந்த பிக்கி மனிதர்களை நம்ம வேட்டையாடலாம். அம்மே நீ முன்னாடி இது வேட்டையாட வந்துருச்சு கைஸ். இது ஏதோ ஜம்ப் ஆகிட்டுருக்கு. அதை எப்படியோ வேறு உலகத்துக்கு ரிலீபோர்ட் பண்ணி விட்டாச்சு. பாருங்க, ஆக்ஸ்லாம் கிடக்கு. இல்லை என்னோட தான் இங்கேயே செத்து போயிட்டேலாம் சொல்ல போனால். இங்கே பாருங்க, என் கத்தி என்னோட தான். இந்த மீன் வரமாட்டேங்குது. வந்துருச்சு கைஸ். இன்னும் இவங்கெல்லாம் என்னை பார்த்து ஓடி வராங்க. கத்தி சாகு. வந்துட்டான் கைஸ். இதுக்கு மேலே போனோம். என்னது பள்ளமாக இருக்குது காய்ஸ். இது கீழே போகணுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். லாவாலாம் அங்கங்கே செதறி கிடக்கு. கும்மா இன்னும் இது இவ்வளோ பெருசாக வருது. ஐயோ இடுவாங்க. நீ கொள்ளுது காய்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு இருக்கணும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும், ஸ்ட்ரெயிட்டாக டெலிபோர்ட் ஆகி போயிடும். அதுதான் என்னோடய பிளான். இன்னும் மேலே குச்சி அம்மா. என்ன காய்ஸ்? ஐயோ என்னது இது காய்ஸ்? நான் போட்ட பிளானே இதுக்கு முறியடிக்குதுக்கு காய்ஸ். இதுக்குள்ளே வருவீங்களா நீங்கள்? ஸ்லோவாகிடுச்சு. என்னாச்சு? போச்சு. ஐயோ சோழியை முடிக்காதீங்க. உங்கள் சோழியை நான் முடிக்கணும். அது 4 குட்டியை போட்டு இனப்பெருக்கத்தை பண்ணி விட்டுருச்சு கைஸ். இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. போடா அங்கிட்டு. இது சில குட்டிகளை போட்டு விட்டுருச்சு. இதுதான் அடி உலகம். எப்படி தராமல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேண்ணா கைஸ். உங்களாம் மைன்கிராஃப்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணன்னு தெரியாது. அதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஒரே ஒரு இதுதான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வேணும். 2 இருந்தால் தான் நம்மளால் மரத்தை வெட்ட முடியும், ஆக்ஸ் செய்ய முடியும். 2 இருந்தாலே போதுமே ஆக்ஸ் செய்ய. வந்துருச்சு. இப்போ மரத்தை வெட்டுற டே இன்னைக்கு.
காடுகளை அழிக்கிற தினம். அங்கே அதை மினித்துக்கிட்டு இருக்கு, அதை போய் எடுப்போம். லைஃப் கிடைக்குது கைஸ். இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரிலையே. இது ஒரு ஜங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வாவ், இன்னும் கிரியேட்டிவ் மோடில் இருக்க மாதிரி டப்பு டப்புன்னு உடையுது. டக்கு 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 டக்குன்னு உடஞ்சிட்டே இருக்கு கைஸ். இது பார்த்தீங்களா, அடுத்த நிமிஷமே உடஞ்சி போகுது. இந்த மாதிரி உடஞ்சா எப்படி கைஸ்? அவ்வளோ உடச்சாச்சு கைஸ். இருட்டாக ராத்திரியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ராத்திரி ஆனால் இதெல்லாம் எடுத்துடணும், டக்கு டக்குன்னு உடச்சிட்டு போகணும் நான் வீட்டுக்கு, இல்லை ஜாம்பி வந்துடும். இன்னும் கம்மியாக தான் எனக்கு கிடைக்குது. இருங்க கொஞ்சம் கிடைக்கிறேன். இன்னும் டக்குனே உடஞ்சி போச்சு. இதுக்கே இப்படி உடஞ்சா எப்படி காய்ஸ்? தண்ணிக்குள்ளே ஒடிஞ்சு ஃபுல் உள்நீச்சல் அடிச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். மீன்கள் இங்கே ஸ்பானாக இருக்குது, ஆனால் அதை கொல்ல முடியாது, கஷ்டம். அம்மா தண்ணி, காற்று காற்று காற்று, மூச்சு விட முடியலனால தண்ணிக்குள்ளே. இவ்வளோ செடி வளர்ந்து கிடக்கு இந்த இடத்துல, என்னன்னே தெரில. போச்சு, ராத்திரி ஆயிட்டுல நம்மளை சிலந்தி கடிக்க வரும். அதனால் டக்குன்னு போய் தூங்கிடணும், இல்லாட்டினா சோழியை முடிச்சு விட்றோம். ஐயோ, மான்ஸ்டர்லாம் கிட்டே வந்துடுச்சான். மான்ஸ்டராக இருக்கு. மான்ஸ்டர் ஒன்றுமே இல்லை, மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டே, 2 பேர் சேர்ந்து அவனை அடிக்கிறீங்க, நீ என்னடா அவனை போய் கொல்ல மாட்டியாடா அப்படின்னு கேட்பீங்க. இரு, நான் போய் அம்மா அவன் யாரா அவன்? போடா அங்கிட்டு. இன்னும் டெலிபோர்ட்லாம் ஆகிட்டுருக்கான். யாருவேன்? ஐயா, அடியை வேற போட்டுட்டு அவன் யாருன்னு தெரியலையே. போட்டானோ?
ஐயோ அயன் காளான்ஸ்லாம் சாக போகிறாங்களே. அதுக்காக நான் உள்ளே குச்சி. ஐயோ 2 பேர் சேர்ந்துருக்கீங்க. 2 பேர் போங்கடா. போடா. தண்ணிக்குள்ளே என்னத்தடா பிடிங்கிக்கிட்டு இருக்க நீ? வெளியே வாடா. ஆறாவேன் வெளிப்பாட்டாயிட்டியா? ஓடு. ஜாம்பிலாம் வந்துட்டுருக்கு. நான் தூங்கியே ஆகணும். இப்போதான் யாருமே இல்லையே, என்னாலேயே தூங்க முடியல கிட்டக்க. எடுத்துட்டேன். வெட்டு வந்துருச்சு. மொட்டை மாடில் போட்டு தூங்குவோம். ஐயோ மொட்டை மாடில் போய் தூங்குவோம். அப்போ ஏதாச்சும் காட்டுதான்னு பார்ப்போம். இங்கேயே இருக்குது மான்ஸ்டர். எங்கே இருக்காது மான்ஸ்டர்? இன்னும் ஓட்டையாக இருக்குது. சபா இங்கே தான் மான்ஸ்டர் இல்லை. அப்பா எந்திரிச்சாச்சுப்பா. மக்கா இவ்வளோ பெரிய பள்ளம். ஆடுறா அவன் கத்திக்கிட்டே இருக்கான். ஏதோ அயனுக்காலான டங் சவுண்டு கேட்குது. என்னது இது? ஏதோ சுருள் அட்டாக் போட்டிருக்காங்க. இது மேலே சுருள் அட்டாக் போட்டு விட்டாங்க. இல்லை குச்சியை காட்டினா வேறு டைமண்டை காட்டுறேன். டைமண்டு குச்சி கொடுத்து வாங்கலாமா? 32 குச்சி கொடுத்தா ஒரு இது தரானா? நீனு என்னடா ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக சாகுற நீ. சாகுடா நீ சாகுடா. எனக்கு அயனாச்சும் கிடைக்கும்டா. சாகுடா. இது செத்தா அயனாச்சும் கிடைக்கும் கைஸ். நம்ம கொண்டுடலாம். கொள்றது தான் நல்ல வழி. சாகுடா சாகுடா. இன்னும் சுத்தியிலே உடஞ்சி போச்சு. இன்னமும் சாக மாட்டேங்கிறான். எவ்வளோ நேரம்டா நீ சாகிறதுக்கு? சுத்தியில ஒரு அயனாச்சு தள்ள நீ செத்தடா. உங்கள் குரூப்பே போட்டு தைக்கிறேன்டா. ஆகா நல்ல பையன் கைஸ். 3 அயன் தந்திருக்காங்க கைஸ் நமக்காண்டி. 3 அயன் தான் கைஸ் எனக்கு வேணும். ஒரு பூ வேற வந்தான். அவன் அவங்கம்மா அங்கேயே வச்சு விட்ருவான். இந்த இங்கேக்குள்ளே வைப்போம் கைஸ். கப் எடுப்போம். கப் எடுக்கிறதே நமக்கு நல்லது. கைஸ் இப்போ நம்ம எடுக்க போகிறது இதுதான் கப்பு. இந்த கப்பை வச்சு நம்மளால் தண்ணியை எடுக்க முடியும். இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும். பிரச்சனையை தீக்கிறேன்டா. தீத்தாச்சு. வாங்கடா அந்த உலகத்தில் போய் போட்டு விட்றேன்டா. தண்ணி பிரச்சனையே வராதுடா. இந்த உலகத்தில் தண்ணி பிரச்சனையே வரக்கூடாது கைஸ். அதற்காக தான் நான் தண்ணியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் வாங்கிக்கலாம்.
ஐயோ இந்த தண்ணி காணா போச்சு. நீங்களாம் ஒரு அடி அடிச்சாங்க செத்து போயிடனே. டக்குன்னு 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 தெளிப்படா டாய் செத்துட்டேன். செத்துட்டேன். பொருளாச்சு இந்த பக்கம் வந்திருக்கான்னு பார்ப்போம். பொருட்கள்லாம் இங்கிட்டு தான் கைஸ் வந்திருக்கு. நெதர் போர்ட்டலுக்கு போகணுன்னா போங்க. நீங்கள் இங்கேருந்து எதுவும் பண்ண போதில்ல. போயிடுச்சு. இன்னும் அந்த பக்கம் எது இருக்க மாதிரி இருக்கு. அப்பா வெளியான்ட்டேன். அப்படியா ஆடை என்னடா ஆடை நெதர் போர்ட்டலுக்கு இழுத்தா வரமாட்டேங்குது. கட்டி இங்கிட்டு இழுப்போம். பெட்டான இந்த பக்கம் வரும். கட்டி இழுப்போம். இங்கே ஆடு உள்ளே போய்கிச்சு கைஸ். இந்த மாதிரி சில விலங்குகள் அது உள்ளார அனுப்பி விட்ருவோம். வா வா பா பா. கயிறும் டெலிபோட்டாச்சா? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வெள்ளை குப்பியை போய் அங்கே போய் போட்டுறணும். அப்படி போய் போட்டாலும் நமக்கு ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ட்ராயாச்சு இந்த உலகத்துக்கு. இப்போ பாருங்கள் ஜெயிச்சு. ஐயோ நம்ம வந்தோடனே கொல்ல போகிறாங்களா நம்மளை? ஐயோ நெருப்பு கூட தள்ளி விட்றாதீங்க. தண்ணி அதில் எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஐயோ திரும்பி இங்கிட்டு வா. எல்லாம் எரிஞ்சிட்டு நானே வச்சுட்டேனே. அங்கக்குள்ளே நெருப்பை கொண்டு வந்து வச்சு என்ன பண்ணலாம் பாருங்க கைஸ். லோன்டேன் நம்மளாம் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த உலகத்தில் போய் நான் என்னால் போராட முடியல கைஸ். பூனையெல்லாம் எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு? நீ உள்ளே ஓடு. இனிமேல் நீ என் வளர்ப்பு பிராணி. நீ என்ன இங்கிட்ட வந்துட்ட? தரைக்கே வராத தண்ணிக்குள்ளேயே சாக்கு. என்னது இது? குட்டியை போட்டு விட்டுருச்சு. குட்டியை போட்டு இனப்பெருக்க பண்ணி நிறையா வந்துருச்சு. அப்படிதான் சாகு தண்ணிக்குள்ளேயே செத்து. என்னையும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்ன தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுற? கயிறு ஒன்று மாட்டியிருக்கா?
மூச்சு வாங்கிக்கிறேன். இப்போ தான் என்னால் உங்களை வந்து பார்க்க முடியும். எங்கே போனா? அடியில் போல, அடியில் போய் போராடி சாகுனி. அடியில் போய் போராடலே. எனக்குள்ளே எந்த மிருகமே வராமல் போராடி சாகடிக்கிற எல்லாரையும். இன்னும் ஒரு லைஃபாக குறையுது, தாராளமாக குறையாம. சபா தண்ணிக்கெல்லாம் வந்தாச்சு, வேலையை பாடுறா. அந்த பக்கம் போடா, கப்பா வருது பாடுறா, அதாடுறா. தண்ணியில் போய் சண்டை போடுறானா? இங்கே பாருங்க கைஸ், தண்ணியில் போய் சண்டை போட சொன்னா அவனை 2 அடியில் செத்துறான் போலையே. போய் அட்ரா போய் அடித்து கொல்றா. சாக போறியேடா. அடி அது கப்பா உலகந்தேன். ஐயோ நான் எதனால் சாகுறேன்? நான் செத்தது லைஃப் இல்லாமல் வேகமாக போனோம் அந்த இடத்துக்கு. கப்பாவோட ஆயுதம் கிடைக்கும் எனக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இங்கே தானே சண்டை நடந்தது. என் பொருள்லாம் அங்கே தான் இருக்குது. 1 2 3 4 5 உள்ள வந்துட்டேன். பொருளாக எடுக்கிறோம். எடுத்தாச்சு. அவ்வளோதான், மேலே வந்துடும். 2 லைஃப் குறைஞ்சிச்சு அதுக்குள்ளேயும். ஒன்றுமே பண்ண முடியல கைஸ் என்னால். அங்கே போய் இது என்ன சீக்ரெட் பேஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பேஸை நம்ம உண்டாக்குவோம். சீக்ரெட் பேஸ் ஏதாச்சும் உண்டாக்குற வழியாக பார்ப்போம். நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அதிகாலை நேரத்தில் இங்கே பாருங்கள், அதிகாலை நேரம் இது. தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இதுவுமே ஊற்றிக்கிட்டு இருக்கு. இது நானே செஞ்சேன். இது வந்து ஃபயர் கேம்ப், அதற்காக தான் இது. கீழே விழுண்டேன். 1 இன்ச்சு மிஸ் ஆனாலும் கீழே போயிடுறேன். திரும்பி மேலே வந்து தூங்குகிற வழியை பார்க்க வேண்டியதுதான் எனக்கு. அடுத்து சீக்கிரட் பேச நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜோம்பி அதுக்குள்ளேயே வருது, தூங்க முடியாதா? இதுக்குள்ளேயும் ஜோம்பியை அனுப்புனீங்கன்னா எப்பட்றா? ஐயோ இருட்டாக மாட்டேங்கி. டக்குன்னு சாயந்தரம் ஆயிடுச்சு, எனக்கு தூங்க விடுங்கடா. தூங்கிட்டேன். தூங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். நம்ம காலையில் ஆயிடுச்சா? ஜோம்பி சவுண்டு பங்கமாக இருக்குது. காலையில் ஆயிடுச்சு. இப்போ போனோன்னா ஜோம்பியை பார்த்தீங்களா? இந்த வில்லேஜ் இருக்க மூலையே இல்லை கைஸ். வீட்டை திறந்து விட்டு உள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போனால் இப்போ பாருங்கள், வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஐயோ மேலே வரணுமே. இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்றாங்க வில்லேஜர்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்களா? ஆனால் சீக்ரெட் பிளேஸை உண்டாக்குறதுக்கு 2 குச்சி வேணும். அதுக்கு மரமே வேணும். மரமே இல்லைன்ட்ட மரத்தை வெட்டிட வேண்டியது. 1 2 3 4 5 6 7 8. இது எத்தனை கப்பில் உடையுதுன்னு தெரியலையே. 3 எடுத்தாச்சு. 1 2 3 1 2 3 டக்கு டக்குன்னு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு.
1 2 டக்குன்னு இதை எடுப்போம், இல்லைன்னா கல் உடையாது, அதுதான் பிரச்சனை. 1 2 3 3 எடுத்தாச்சு. இப்போ இது நீங்கள் பிக்காக்ஸ், இது பேர் வுட் பிக்காக்ஸ், இது ஸ்டோன் பிக்காக்ஸ். ஸ்டோனில் செஞ்ச ஸ்டோன் பிக்காக்ஸ். இந்த இடத்துல நம்ம சீக்கிரம் போய் சமைப்போம் மலையில், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு பிளான் இருக்குது, இதே நம்ம தோண்டிகிட்டே போனோம்னா நமக்கு டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆழத்தில் டைமண்ட்லாம் எடுத்தோம்னா நம்மளால் அந்த நெதர் போர்ட்டலில் நல்லா போராட முடியும். ஓகே, ஒன்று 2 3 4 அவ்வளோதான். இது போதும், 14 போதும் நமக்கு. உள்ளே போ, இதை எடுத்து இங்கே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். எடுத்தாச்சு கைஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம தோண்டிகிட்டே போனோம்னா ஆழத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும், நமக்கு டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். டைமண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதை உடச்சிட்டானே. இதை போட்டால் கரெக்டாக இருக்கும். எடுத்தாச்சு. இதெல்லாம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டே போகணும், ஆழத்துக்கு போகணும், அடி ஆழத்துக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டே போகணும். 3 வந்துடுச்சு. 1 2 3 1 2 3 1 2 3 2 3 1 2 3. ஓகே, இந்த மாதிரி ஆழமாக போயிட்டே இருக்கலாம் கைஸ். நம்ம ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்க கேம் விளாட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்க கேம்லாம் நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்கள் பிரெயின் நல்லா வளரும் கைஸ். இது பார்த்தீங்களா, உடஞ்சி போச்சு பிக்காக்ஸு. இதுதான் வுட் பிக்காக்ஸ். வுட்டுனா மரம், பிக்காக்ஸ்னால் என்னன்னு தெரியல. நமக்கு கோல் கிடைக்கிது, கோல். இது சவுண்ட் கம்மியாயிடுச்சு மொபைலில். நான் எடுத்தாச்சு கை, சவுண்ட் அதிகரிச்சாச்சு. இது எடுக்கணும். 1 எடுத்தாச்சு, இதே எடுத்தாச்சு. இது 1 இது 1 இது 1 இது 1. எடுத்துகிட்டே ஆழமாக போகணும், அடி ஆழத்துக்கு போகணும். இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒரு டைமண்ட் கூட காணோம். டைமண்ட் எடுக்கணும், இன்னும் ஆழமாக போகணுன்னு நினைக்கிறேன். இதில் உடச்சா விடிஞ்சிரும் ஃபுல்லாக. மேலே போய் வுட் பிக்காக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்து தான் கரெக்டாக இருக்கும். வந்தாச்சு, இது வந்தாச்சு. மரம் இல்லையான்ட்ட மரத்தை எடுத்துகிட்டு வரேன்னா போய்.
என்னாச்சு வெளியே வருமா? இவ்வளோ நேரம் ஆச்சு. சரி ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ இதே இதிலேருந்து தொடரப்படும். இதே இடத்துலேருந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.